வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு yummychilly. நான் ஷாலினி. இன்னைக்கு நாட்டுக்கோழி மிளகு வறுவல். நாட்டுக்கோழியில் புரோட்டீன், விட்டமின்ஸ், மினரல்ஸ் நிறைய இருக்கு. மெயினாக இந்த மழை காலத்தில் ஒரு டைம் நீங்க சாப்பிட்டாவே உங்க கோல்டு ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடும். ஸோ டக்குன்னு ரெசிபிக்குள்ள போயிடலாம். நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துருங்க. ஃபர்ஸ்ட்டு சிக்கனில் மஞ்சத்தூள் கல்லுப்பு போட்டு நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு நாட்டுக்கோழி இது எக்ஸாக்டாக வந்து ஒரு 800 கிராம்ஸ் வரும். 3/4 கிலோ கணக்கு வச்சுக்கலாம். இதை மேரினேட் பண்ணி குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். ஸோ டேரெக்டாகவே நான் குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன். மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 2 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 1/2 கை அளவுக்கு புதினா, அதே அளவுக்கு கொத்தமல்லி. ஸோ இந்த கொத்தமல்லி எல்லாமே போட்டு அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். இது வந்து குட்டி ஸ்பூன்னால உங்களுக்கு நிறையா தெரியும். லைட்டாக அதை அரைச்சதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஆட் பண்ண போகிறேன். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அந்த ஸ்பூனில் நல்லா ஃபுல்லாக எடுத்துருக்கேன் நான். நீங்கள் டைரெக்டாக ஜிஞ்சர் கார்லிக்கு இதிலேயே போட்டு கூட நீங்கள் அரைக்கலாம். இந்த கார்னர்ஸில் இருக்கிறதுலாம் நல்லா எடுத்துட்டு கொஞ்சமாக அதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா அரைச்சாச்சு. இப்போ இந்த கழுவி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த நாட்டுக்கோழியோட இந்த அரைச்ச பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நம்ம இதில் ஊற வைக்க போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம இந்த குக்கரில் வேக வச்சிடலாம். ஸோ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா கையில் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒவ்வொரு பீஸ்லேயும் நல்லா அந்த மசாலா வந்து அப்போ தான் சாரும். நாட்டுக்கோழி வந்து நல்ல ஹீட்டு, புதினா வந்து நல்ல கூலிங் ஏஜென்ட். ஸோ இது ரெண்டையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறப்போ ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இதை வந்து 1/2 மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சிடலாம். ஸோ ஒரு 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. இப்போ இந்த 1/2 அன் ஹவர் ஆனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணி குக்கரில் வேக வச்சிடலாம். இந்த மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணி அந்த தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது வந்து கழனி தண்ணி, அதாவது நம்ம அரிசியை ஒரு டைம் வாஷ் பண்ணி இந்த தண்ணியை ஊற்றிட்டு திருப்பி அதை வந்து ஊற வச்சிருக்க அந்த தண்ணியை தான் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட நிறையா நான்வெஜ் ரெசிபீஸில் சொல்லியிருப்பேன். அரிசி கழுவுன அந்த தண்ணியை யூஸ் பண்ணோன்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இது இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை பிளெயின் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ குக்கர் லிட்டையும் போட்டு மேலே விசில் வச்சு, இது நாட்டுக்கோழின்றனால 5 விசிலுக்கு நான் வேக வைக்க போகிறேன். பிராய்லர் சிக்கன் எடுத்தோன்னா 3 விசில் விட்டு எடுத்தாவே போதும். ஸோ சிக்கன் வேகிற கேப்பில் நான் வெங்காயம், தக்காளி மட்டும் கட் பண்ணி வைக்க போகிறேன். சின்ன வெங்காயம் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஏற்கனவே நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் இல்லைன்னா அதையும் ரெடி பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு 3 தக்காளியையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 5 விசில் வந்ததுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன். பா, அட்டடடடா, செம்ம வாசனையாக இருக்குது. இந்த தண்ணியை நீங்கள் சூப்பாக எடுத்தும் குடிக்கலாம். பட் சூப் எடுத்துட்டோம், கொஞ்சம் எடுத்தால் கூட அதோட டேஸ்ட் கம்மியாயிடுன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறதுனால நான் சூப் எடுக்கலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சூப் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு இரும்பு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஹெவி பாட்டம் உள்ள ஒரு பேன் ஏதாவது நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை, அப்புறம் இந்த கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன், லைட் கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். பொதுவாகவே வந்து இந்த சின்ன வெங்காயம் உங்கள் ஃபுட்டில் சாம்பாராக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் இதை நிறைய ஆட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இம்யூன் பூஸ்ட் ஆகும். இந்த கோல்டு ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னா அது நாளடைவில் உங்களுக்கு வந்து அதெல்லாம் குறைஞ்சிரும்.
வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டை வந்து நீங்கள் பேஸ்ட்டாக எடுக்காமல் குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு ஃப்ளேவர் இருக்கும். பட் அது கடிப்படக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து பேஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கட் பண்ணி வச்ச தக்காளியையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம ஆட் பண்ணுறோம். நாட்டுக்கோழிக்கு ஏற்கனவே நம்ம குக்கரில் ஆட் பண்ணிட்டோம். இது வந்து இந்த மசாலாவுக்கு மட்டும்தான். நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இந்த ரெசிபியில் பார்த்தீங்கன்னா நான் மிளகாய் தூள் ஆட் பண்ணவே இல்லை சுத்தமாக. நம்ம அரைக்கிறப்ப தான் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் அதுவும் ஆட் பண்ணேன். 1 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் மிளகுத்தூள். ஸோ இதுக்கு தேவையான காரம் ஃபுல்லாகவே இந்த பெப்பர் தான் கொடுக்குது. ஸோ அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இங்கே நான்ஸ்டிக் பேனோ இல்லைனா திக் பாட்டம் வெசல் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ மசாலா வந்து ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அந்த வேக வச்சுருந்த நாட்டுக்கோழியை அந்த தண்ணியோடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா இதில் வந்து சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இதை விட்டுடலாம். ஒரு 1/4 மணி நேரத்துக்கு நான் வந்து விட்டுட்டேன். 15 மினிட்ஸ் கழிச்சு 15 to 20 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணால் இந்த அளவுக்கு அந்த தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகிருக்கும். நீங்கள் இன்பிட்வீன் ஓப்பன் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க, ஏன்னா இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து கிரேவியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தேங்காவை அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்சி வெறும் தேங்காவை நம்ம கொஞ்சம் ட்ரையாக செய்ய போகிறோன்றனால நான் வெறும் தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தேங்காய் பால் ஆட் பண்ணுறது உங்களுக்கு நல்ல ஒரு ரிச்சான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ நம்ம நாட்டுக்கோழி ஃப்ரை வந்து முடிஞ்சிருச்சு. இதில் மேலே இன்னும் கொஞ்சம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஒரு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல், நம்மளோட நாட்டுக்கோழி மிளகு வறுவல் சூப்பர் டூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் ஸ்டவ்வை ஆக்சுவலாக ஆஃப் பண்ணிட்டேன். ஆனால் அது இன்னும் கொதிச்சிட்ருக்க ரீசன் என்னென்னா இந்த இரும்பு கடாய் வந்து அவ்வளோ திக்காக இருக்குது. ஸோ இரும்பு கடாயில் செஞ்சிங்கன்னா இன்னும் அதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். உங்கள் வீட்டில் இரும்பு கடாய் இல்லை மண்சட்டியில் செஞ்சிங்கன்னா கூட இந்த நாட்டுக்கோழி மிளகு வறுவல் பர்டிகுலராக உங்களுக்கு அந்த கிராமத்து ஸ்டைல் டேஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதில் வந்து நல்லா சுட சுட இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதோட வந்து நீங்கள் ஒயிட் ரைஸ் வச்சு நல்லா சுட சுட சாப்பிட்லாம். தோசைக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், ப்ளெயினாகவும் நீங்கள் சாப்பிடலாம். அந்தளவுக்கு வந்து டேஸ்டியான ஒரு பெப்பர் ஃப்ரை இது. இந்த நாட்டுக்கோழி மிளகு வறுவலை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு அது எப்படி வந்தது, அதோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கையும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். yummychilly சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் இருக்கு இல்லையா, அதையும் கிளிக் பண்ணிடுங்க. ஆரோக்கியமான உணவை அறுசுவையோடு சாப்பிடுங்க. தேங்க்யூ.